துருக்கியின் அரசன் ஒரு நாள் வேட்டைக்குச் சென்றிருந்தான். வேட்டையை முடித்து திரும்பும்போது இருட்டிவிட்டதால் வழியில் இருந்த ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினான். அவர்களுக்கு தன் வீட்டுக்கு வந்து தங்கியிருப்பது அரசன் என்பது தெரியாது. யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டு அவன் தங்க வசதி செய்து கொடுத்தார்கள். அன்று இரவு தூங்கி அடுத்த நாள் காலையில் அரசன் எழுந்து கொண்டபோது நெசவாளி நூல் நூற்கத் தொடங்கியிருந்தான். அவனது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அரசன் அந்த நெசவாளியை பார்த்து, இது என்ன உனது இடது கையில் கயிறு என்று கேட்டான். இது குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும் தொட்டிலை ஆட்டுவதற்கானது. குழந்தை அழுதால் இதை இழுப்பேன் என்றான் நெசவாளி. அவன் அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது. அந்த குச்சி எதற்கு என்று கேட்டான் அரசன். வெளியே என் மனைவி தானியங்களை வெயிலில் காய போட்டிருக்கிறாள். இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டியிருக்கிறேன். இதை அசைத்தால் பறவைகள் அருகில் வராது என்றான். அந்த நெசவாளி தனது இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தான். இந்த மணியை எதற்கு கட்டியிருக்கிறாய் என்று கேட்டான் அரசன். வீட்டில் ஒரு எலி இருக்கிறது. அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒலித்தால் போதும், ஓடிவிடும் என்று பதில் சொன்னான். அவனது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே 4-5 சிறுவர்களின் முகம் தெரிந்தது. நெசவாளியை பார்த்து, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டான் அரசன். நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாய் சும்மாதானே இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்துகிறேன். அவர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றான். அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறார்கள்? உள்ளே வரலாம் இல்லையா என்று கேட்டான் அரசன். அதற்கு நெசவாளி சொன்னான், அவர்கள் காதுகள் தான் நான் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகிறது. ஆகவே அவர்களை என் வீட்டுக்கு முன்னால் உள்ள மண்ணை குழைத்து தரும்படி செய்திருக்கிறேன். என்னிடம் பாடம் கேட்கும்போது அவர்கள் காலால் சேற்றை குழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றான். இது மட்டுமல்ல, என் மனைவி கிரேக்கத்து பெண். ஒவ்வொரு நாளும் 10 கிரேக்க சொற்களை சிலேட்டில் எழுதி வைத்து போகிறாள். வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன் என்றான். ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருவன் செய்ய முடியுமா என அரசனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் சாட்சி. ஒரு தேசத்தை நிர்வாகம் செய்வதற்கு இப்படியானவர்களே தேவை என்று முடிவு செய்த அரசன் அந்த நெசவாளியை தனது நாட்டின் மந்திரியாக நியமித்தான்.